ஸோ இந்த வீடியோவில் நம்ம வோல்டேஜ் டிவைடரை பற்றி பார்க்க போகிறோம். வோல்டேஜ் டிவைடருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா பொட்டன்ஷியல் டிவைடர்ன்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவைஸ் இந்த சர்க்யூட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ்லேருந்து ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜுக்கு நமக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி தரதுக்காக இந்த சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு 2 ரெசிஸ்டரை மட்டும் வச்சு நம்ம இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரியே 2 ரெசிஸ்டர் வந்து நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். 2 வோல்ட் மீட்டர் 2 ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். கரண்ட் அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ போகுதுன்றதுக்காகவும் அம்மீட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 5 வோல்ட் நம்ம கொடுத்துருக்கோம். 2 ரெசிஸ்டருக்கு அக்ராஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து வர அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் நம்ம இந்த ரெசிஸ்டருக்கு கொடுக்குறோம். அவுட்புட் வோல்டேஜ் எப்பயுமே வந்து நம்ம R2ல அக்ராஸாக தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜ் எப்படி நமக்கு கம்மியாகி கிடைக்குது, எப்படி எவ்வளோ அக்ராஸாக எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சர்க்யூட்டில் சிமுலேட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்தெந்த அப்ளிகேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு எல்டிஆர் சென்சாரு, ஒரு 12 வோல்ட் சென்சார் இல்லைனா 5 வோல்ட் சென்சாரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் ஆப்ரேட் ஆகுது 3.3 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது. உங்களுக்கு 3.3 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற சிக்னல் உங்களுக்கு கிடைக்கணும்னா, ஸோ அப்போது சிம்பிளான அப்ரோச் வந்து இந்த வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் தான். ஸோ இப்போது உங்களுக்கு 5 வோல்ட்டோ இல்லைனா 12 வோல்ட் சென்சாருக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எல்டிஆர் எடுத்துக்கிறீங்க. ஸோ எல்டிஆர்ன்ற அந்த சென்சார் வந்து R2ன்ற பிளேஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு லைட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே சேஞ்ச் ஆகுதோ, அந்த சேஞ்ச் ஆகிறத பொறுத்து கரண்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆகிறது மூலமாக அந்த ரெசிஸ்டருக்கு அந்த சென்சாருக்கு அக்ராஸாக வோல்டேஜும் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த வோல்டேஜ் சிக்னல் தான் வந்து நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஜிபிஐஓ பின்னுக்கு கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு லோடுக்கும் இந்த வோல்டேஜ் டிவைடர் சோர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காகனா இது ஒரு எஃபிஷியன்ட் வே கிடையாது. ஏன் எஃபிஷியன்சி கிடையாதுன்னா, உங்களுக்கு இப்போ ரெசிஸ்டரை பற்றி தெரிஞ்சதுன்னா இது ஒரு ஹீட் டிசிபேட்டிவ் எலமெண்ட்டுன்றதை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த லோடுக்கு தேவையான கரண்ட்டை இழுக்கும்போது சோர்ஸ் கொடுத்துரும். ஆனால் நீங்கள் போட்டிருக்க ரெசிஸ்டர் வேல்யூவோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா, அது ஒரு புவர் ரெசிஸ்டராக இருந்ததுன்னா, அது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து அதிகமாகும் லோடுக்கு ஏற்றாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அந்த வாட்டேஜ் பத்தலைன்னா பவரும் அதிகமாக ஏற்படும். ஸோ ஹீட் டிசிபேஷனும் ஆப்வியஸாக கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் ஆகலாம். ரெசிஸ்டரும் வந்து டிஃபெக்டிவ் ஏற்படும். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இந்த சிமுலேஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஃபார்முலாஸையும் உங்களுக்கு வந்து நான் இதுக்குள்ள காமிச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணியிருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஏன் இப்படி வந்து அலங்கோலமாக இருக்குன்றத பின்னாடியும் நான் சொல்லிடுறேன் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த வோல்டேஜ் டிவைடர். உங்களுக்கு அந்த சர்க்யூட் சிமுலேட்டரில் காமிச்சிருக்க மாதிரியே அந்த சர்க்யூட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இன்புட் வோல்டேஜ் நம்ம கொடுத்துருப்போம். 2 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அவுட்புட் வோல்டேஜ் நம்ம எடுத்திருப்போம். அதில் வந்து இந்த கரண்ட் ஐன்றது கரண்ட். ஸோ சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, சீரிஸில் எப்பவுமே கரண்ட் வந்து சேமாக இருக்கும். பேரலலில் வோல்டேஜ் எப்பவுமே சேமாக இருக்கும். அதே மாதிரி சீரிஸில் வோல்டேஜ் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேரலலில் கரண்ட் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதை பொறுத்து இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். விஇன் இன்புட் வோல்டேஜ். ஸோ சீரிஸில் இருக்க அந்த ரெசிஸ்டரும் ஸோ ஆட் பண்ணிப்பீங்களா R1 + R2 இன்டூ கரண்ட் ஓம்ஸில் தான் V = IR. ஸோ I இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இப்போ வந்து நமக்கு கரண்ட் தேவைப்படுது. I = VIN/R1 + R2. ஸோ இப்போது நீங்கள் V அவுட்டுன்றது R2க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போது R2 = VOUT/I. ஐன்றது அங்கே அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. ஸோ R2ன்றது செகண்ட் ரெசிஸ்டர். Voutன்றது R2க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ அப்போ ஐன்ற வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும். அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள். R2 × I = Vout. ஸோ Voutக்கு ஃபார்முலா VIN/R1 + R2. இந்த VIN/R1 + R2ன்றது ஐக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இன்டூ R2. இதுதான் வந்து Voutோட ஃபார்முலா. அதாவது வோல்டேஜ் டிவைடரோட அவுட்புட் வோல்டேஜுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதுவே நீங்கள் R2 வோல்டேஜுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜும் எனக்கு தெரியணும், R1க்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜும் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வந்து சேம் ஃபார்முலா தான். ஸோ அங்கே Vout வந்து நம்ம V2ன்னு சொல்லிக்கலாம். R1க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜை நம்ம V1ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ V1/I. ஸோ V1/Iனா அந்த ஐயை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிங்க. ஸோ அதே மாதிரி தான் R1 × I. ஐக்கு பதில் நம்ம மேலே இருக்க அந்த VIN/R1 + R2ன்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணோடனே நமக்கு வந்து V1ஓட ஃபார்முலாவும் தெரிஞ்சிடும். அப்போது VIN/R1 + R2 இன்டூ R1. இவ்வளோ தான் ஃபார்முலாவே.
ஸோ அவுட்புட் வோல்டேஜோட ஃபார்முலா வந்து வோல்டேஜ் டிவைடருக்கு இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வோல்டேஜ் டிவைடரில் மொத்தம் 3 கண்டிஷன் தான் இருக்குது. அது என்னென்ன கண்டிஷன்னா, இப்போது நம்ம 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த 2 ரெசிஸ்டரில் R1, R2 இது ரெண்டுமே எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த இமேஜில் காமிச்சிருக்க மாதிரியே Vin இன்ட்டு R டிவைடட் பை 2R, அதாவது R1ம் R2ம் வந்து உங்களுக்கு ஈக்குவல். ஸோ ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 10K இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஸோ சேம் ரெசிஸ்டர்ன்றதுனால நம்ம Rன்னு எடுத்துக்கிறோம், Rன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஆரும் நியூமரேட்டரில் இருக்க ஆரும் டினாமினேட்டர் இருக்க ஆரும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு Vin டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்வியஸாக இந்த ஃபார்முலாவை பொறுத்த மாதிரியே தான் உங்களுக்கு நான் லாஸ்ட்டை சிமுலேட் பண்ணி காமிக்கும் போது அந்த கண்டிஷனில் உங்களுக்கு நான் சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே R1ம் R2ம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம கிடைக்க போகிற அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜோட அப்படியே பாதி கிடைக்கும். ஓகே, டிவைடட் பை 2. ஓகே, சரி, ஓகே. இப்போது செகண்ட் கண்டிஷன், R2 வந்து R1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, நான் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன், ஒரு 100 டைம்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அப்போது வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Vout ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி Vin இன்ட்டு R2 டிவைடட் பை R2. அதாவது ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் வந்து 100 மடங்கு வந்து அதிகமாக இருந்தால் அந்த லெஸ்ஸர் தென் நம்பரை வந்து நம்ம வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ R2 டிவைட் பை R2ன்னு போடும்போது கேன்சல் ஆகிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து Vin. அதாவது R2க்கு அக்ராஸாக டோட்டல் Vinனுமே வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து தியரிட்டிக்கல் கால்குலேஷன். ப்ராக்டிக்கலாகவும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ தேர்டு கண்டிஷன், R2 வேல்யூ வந்து R1 விட 100 மடங்கு கம்மியாக இருந்தால் அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா Vin இன்ட்டு, நான் என்ன சொன்னேன், கம்மியாக இருக்கிற வேல்யூ வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ அப்போ R1 அதிகமாக இருக்கா, ஸோ மேலே இருக்க அந்த R2ன்ற வேல்யூ 0ன்னு ஆகிடும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டா. ஸோ கீழே R1 மட்டும் இருக்கும். நம்ம கிடைக்கிற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா R2க்கு அக்ராஸாக 0. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வேல்யூஸும் உங்களுக்கு நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் R1 R2ன்னு இருக்குது. R1 வந்து 10K, R2 வந்து 10K. ஸோ Vout 5 வோல்ட் டிவைடட் பை 10K ப்ளஸ் 10K இன்ட்டு 10K. ஓகேவா? ஸோ இதுக்கான வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 வோல்ட். ஸோ இப்போது அதே மாதிரி தான் R1 வந்து 1Kன்னு இருக்குது, R2 வந்து 100Kன்னு இருக்குது. ஸோ Vout இதோட ஃபார்முலா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.95 கிடைக்கும். ஸோ R1 வந்து 100Kன்னு இருக்குது, R2 1Kன்னு இருக்குது. ஸோ இதோட Vout ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது வேல்யூஸை 0.05 வோல்ட்டுன்னு நமக்கு கிடைக்குது. அதாவது 0ன்னு இல்லாமல் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 0.05 வோல்ட்டுன்னு கிடைக்குது. ஸோ இந்த சர்க்யூட்டை அப்படியே நம்ம சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் தான் நம்ம வந்து சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் R1ம் R2ம் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம போட்ட ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 2.5 வோல்ட். R1க்கு அக்ராஸாகவும் 2.5 வோல்ட், R2க்கு அக்ராஸாகவும் 2.5 வோல்ட். அப்புறம் இந்த சர்க்யூட்டில் சேம் கரண்ட்டுன்னு தான் சொன்னேன். சீரிஸ் சர்க்யூட்டில் எப்பவுமே சேம் கரண்ட் தான். ஸோ வந்து நம்ம அதை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அம்மீட்டரை. ஸோ இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது, எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ R2க்கு அக்ராஸாக 2.5 வோல்ட்டு, R1க்கு அக்ராஸாகவும் 2.5 வோல்ட். இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 மைக்ரோ ஆம்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது செகண்ட் கண்டிஷனும் பார்த்துடலாம். ஸோ இப்போ R1 வந்து உங்களுக்கு 1K, R2 வந்து 100Kன்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். வேல்யூ சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். R2க்கு வந்து 100K, R1க்கு வந்து 1K. ஸோ இப்போது இந்த 1K நான் மாற்றினோன்னே எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண மாதிரியே 4.95 வோல்ட் வருது. R1ல் வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது எப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ இப்போது R1 ரெசிஸ்டரை விட R2 வந்து 100 மடங்கு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, அப்ராக்சிமேஷன் வேல்யூ வந்து இன்புட் வோல்டேஜ் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இன்புட் வோல்டேஜ் வந்து அப்படியே அவுட்புட்டில் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும். ஸோ இன்கேஸ் தேர்டு கண்டிஷன் படி பார்க்கும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வரும். ஸோ R1க்கு 100K, R2க்கு 1K. ஸோ இப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா R1க்கு அக்ராஸாக 4.95 வோல்ட் வந்துருச்சு. அதுமாதிரி R2க்கு அக்ராஸாக 49.5 மில்லி வோல்ட் வந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நான் வோல்டேஜும் வந்து நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ இதுவே வந்து நான் 10 வோல்ட் வச்சுருந்தேன்னா என்ன ஆகுதுன்றத பார்ப்போம்.
ஸோ 10 வோல்ட் வச்சேன்னா அப்படியே உங்களுக்கு 9.901 வோல்ட்டுன்றது R1க்கு அக்ராஸாக காமிக்குது. 99.01 மில்லி வோல்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன காமிக்குது? R2ல காமிக்குது. ஸோ இப்போது இந்த ரெசிஸ்டர் ரெண்டுத்தையும் வந்து நான் சேமாக வச்சுக்கிறேன். சேமாக வச்சுக்கும்போது எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரணும்? 100K மாற்றிட்டேன். ஸோ 10 வோல்ட்னா எனக்கு அப்படியே பாதியாக பிரிஞ்சு 5 வோல்ட்டுன்னு காமிக்கணும். ஓகேவா? ஸோ காமிக்குதா? இது ரெண்டுத்துக்கு அக்ராஸாகவும் வந்து 5 வோல்ட் 5 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு காமிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டு. நான் உங்களுக்கு சிமுலேட் பண்ணியும் காமிக்கிறேன். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.